குருந்தூர் மேலே பாரம்பரியமாக ஆதிசிவன் வழிபாடு வந்தது. இப்போ அனுரரசு வந்த பிறகு வர்த்தமானியில் அங்கே சைவ சமயத்துக்கான சின்னங்கள் எதுவும் இல்லைன்ற ஒரு அப்பட்டமான பொய்யை தனி தமிழீழம் போராட்டம் சார்ந்த விடயங்கள் தனித்தமிழீழம் என்ற கோட்பாட்டை ஒரு ஆயுத போராட்டமாக முன்னெடுத்தவர்கள் கூட இந்த மக்கள் ஆணையை விரும்புகின்ற ஒரு நிலைப்பாடு இருந்தது. வட்டுக்கோட்டை பிரகடனத்தினுடைய 50வது ஆண்டு நிறைவில் இதை ஞாபகப்படுத்துவதன் ஊடாக, இதை நினைவு கூறுவதன் ஊடாக எங்களுடைய எதிர்கால சந்ததியினருக்கு இந்த வரலாற்றை எடுத்துச் சொல்வதன் இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு பெரும்பாலும் இருக்கின்ற அபாயம் என்று பார்த்தீங்கன்னா ஒரு சுயநிர்ணய அடிப்படையிலான சமஷ்டி அடிப்படையிலான ஒரு உரிமையை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு அடிப்படை தத்துவத்தை இப்பொழுது கட்சிகள் புகட்டி கொண்டிருக்கின்றன. தமிழர்களுக்கான ஒரு தனி நாடு, ஒரு தமிழீழம் என்கின்ற ஒரு தனி நாட்டை அமைப்பது என்கின்ற அந்த பிரகடனம் வட்டுக்கோட்டை பிரகடனத்துக்கு முதலே தனி தமிழீழம் சார்ந்த விடயங்கள் பேசப்பட்டிருக்கின்றன இல்லையா? ஆமாம், நிச்சயம். ஆனால் ஒரு வட்டுக்கோட்டை பிரகடனத்தை மட்டும் வெறுமனே எங்களுடைய விருப்பம் எண்ணம் மட்டுமில்லை, ஒட்டுமொத்த தமிழ் மக்களுடைய எண்ணமாக இருக்கிறது. ஆனால் இன்றைய கலை யதார்த்தம் அப்படியான ஒரு இணைவு இல்லாத சூழல் தான் காணப்படுகிறது. சில அரசியல்வாதிகள் தங்களுடைய சுயலாபங்களுக்காக எங்களுடைய இளைஞர்களையும் மக்களையும் தமிழ் தேசிய ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. வணக்கம். த ஒப்பீனியன். எந்த சமரசம் இல்லாத 360 பாகையில் ஒரு நோக்கு. தொடர்ந்தும் இந்த பொன்விழா, வட்டுக்கோட்டை தீர்மானத்தினுடைய பொன்விழாவின் ஆரம்ப நிகழ்வுகளை நாங்கள் சந்தித்திருக்கின்றோம். அது தொடர்பான விடயங்கள் அண்மையில் ஊடக பரப்புகளையும் மிகப்பெரிய அளவில் பேசுபொருளானதையும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். தொடர்ந்தும் அது தொடர்பாக கலந்துரையாடுவதற்கு எங்களோடு இணைந்திருக்கின்றார் பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரையில் மக்கள் அமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர், தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு வேலன் சுவாமிகள் அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம் ஜெகன். வணக்கம் ஐபிசி நேயர்களே. தொடர்ந்தும் இந்த வட்டுக்கோட்டை பிரகடனம் சம்பந்தமான விடயம் எழுச்சி பெற்றிருக்கின்றது. திடீரென இந்த விடயம் எழுச்சி வருவதற்கான காரணம் என்னவாக இருக்கு? ஆமாம், திடீரென இந்த விடயம் எழுச்சி பெறுவதற்கான காரணம், இப்பொழுது அந்த வட்டுக்கோட்டை பிரகடனம் நிறைவேற்றப்பட்டு 50வது வருடம். 1976ஆம் ஆண்டு மே 14 நிறைவேற்றப்பட்ட அந்த வட்டுக்கோட்டை பிரகடனத்தினுடைய 50வது வருடம் என்பது உங்களை பொதுவாக பொன்விழா என்னும் பொழுது ஒரு எழுச்சி. பொன்விழா வந்ததுக்காண்டி மட்டுமே இதை ஒரு ஞாபகப்படுத்துகிற நிகழ்வா மட்டும்தான் இனி கொண்டு போக போறீங்களா, இல்லாட்டி தொடர்ந்துமே இதனுடைய அடிப்படை அம்சங்களை நிறைவேற்றுறது நோக்கி நகருமா? இது நிச்சயமாக ஞாபகப்படுத்துறேன்டா பொன்விழான்னு சொன்னது நீங்க சரியாகத்தான் இருக்கும். இதே அடிப்படை இதனுடைய அடிப்படை கோட்பாடுகள் என்னன்னு உங்களுக்கே தெரியும். அதை நிறைவேற்ற பணியில தான் அடுத்த கட்டம் நோக்கி நகருமா? நிச்சயமாக அதை நிறைவேற்றுகின்ற பணியில தான் நாங்கள் எப்பொழுதுமே இருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே இந்த வட்டுக்கோட்டை பிரகடனத்தினுடைய 50வது ஆண்டு நிறைவில் இதை ஞாபகப்படுத்துவதன் ஊடாக, இதை நினைவு கூறுவதன் ஊடாக எங்களுடைய எதிர்கால சந்ததியினருக்கு இந்த வரலாற்றை எடுத்துச் சொல்வதன் ஊடாக அந்த வட்டுக்கோட்டை பிரகடனம் என்ன தீர்மானம் எடுக்கப்பட்டதோ அந்த வட்டுக்கோட்டை பிரகடனம் என்பது தமிழர்களுக்கான ஒரு தனி நாடு, ஒரு தமிழீழம் என்கின்ற ஒரு தனி நாட்டை அமைப்பது என்கின்ற அந்த பிரகடனம், அதை தொடர்ந்து 77ஆம் ஆண்டு வந்த பொது தேர்தலிலே அதற்கு மக்கள் வழங்கிய அமோக ஒரு ஆதரவு, அந்த மக்கள் ஆணை என்பது இன்றும் அப்படியே உயிர்ப்புடன் இருக்கிறது. ஆகவே அந்த நிலைப்பாட்டை தொடர்ந்து எவ்வாறு நாங்கள் அதை நோக்கி பயணிப்பது என்பதை எடுத்து சொல்லுகின்ற ஒரு நிகழ்வாகவும் இதனை நீங்கள் பார்க்கலாம். இது வெறுமனே ஒரு சடங்காகவோ ஒரு நினைவு கூறுகின்ற ஒரு ஆண்டு விழாவாகவோ ஒரு பிறந்த நாள் விழாவாகவோ இதை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. வட்டுக்கோட்டை பிரகடனத்துக்கு முதலே தனி தமிழீழம் சார்ந்த விடயங்கள் பேசப்பட்டிருக்கின்றன இல்லையா? ஆமாம், நிச்சயம். ஒரு வட்டுக்கோட்டை பிரகடனத்தை மட்டும் பெரிய அளவில் நாங்கள் பேசுறதுக்கான காரணம் என்னவாக இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்பொழுது வரைக்கும் அதனுடைய பேசு பொருள் இருக்கின்றது. ஆமாம், நீங்கள் குறிப்பிடுவது போல, அதாவது முன்கூட்டியே எங்களுடைய அடங்கா தமிழன் சுந்தரலிங்கம் ஐயாவாக இருக்கலாம் அல்லது நவரத்னம் ஐயாவாக இருக்கலாம், அவர்களெல்லாம் தனிநாடு தமிழீழம் என்ற விடயங்களை முன்கூட்டி இதற்கு முன்பாகவே 58ஆம் ஆண்டு 68ஆம் ஆண்டுகளிலே இவற்றை முன்வைத்திருக்கிறார்கள்.
ஆனால் இந்த வட்டுக்கோட்டை பிரகடனம் என்று பார்க்கும் பொழுது அதற்கான தனித்துவம் என்று பார்க்கும் பொழுது தமிழ் தேசிய பரப்பில் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாக எதிரும் புதிருமாக இருந்த 2 பிரதான கட்சிகள், தமிழரசு கட்சியும் அகில இலங்கை தமிழ் காங்கிரசும் இணைந்து ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுகிறார்கள் என்பதும், அதாவது எங்களுடைய தமிழ் தேசிய பரப்பிலே பயணிக்கின்ற கட்சிகள் எப்பொழுதும் இணைந்து ஒற்றுமையாக செயற்பட வேண்டும் என்கின்ற ஒரு கொள்கை நிலப்பாட்டை கூட அதை எடுத்து காட்டியிருக்கிறது. அதையும் அதற்கு மேலதிகமாக நான் ஏற்கனவே சொன்னது போல தொடர்ந்து வந்த பொது தேர்தலிலே அதற்கு மக்கள் வழங்கிய ஒரு அமோக ஆணையும் இந்த வட்டுக்கோட்டை பிரகடனத்தை அல்லது வட்டுக்கோட்டை தீர்மானத்தை ஒரு முழுமையான ஒரு ஜனநாயக வழியிலான ஒரு மக்கள் கூட்டத்தினுடைய ஒரு அபிலாஷி எடுத்து சொல்லுகின்ற ஒரு சர்வதேச தரத்துக்கு நாங்கள் முன்னெடுக்கக்கூடிய ஒரு பிரகடனமாக இதை முன்னிலைப்படுத்துகிறது. அந்த வட்டுக்கோட்டை தீர்மானம் ஆரம்பித்த இணைஞ்ச கட்சிகள் இப்ப இந்த தீர்மானத்தில் இணைந்து விடுவார்கள் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. அப்படியா? இந்த தீர்மானத்தில் இணைந்து இப்ப நீ இந்த ஞாபகார்த்த பணிகள் இருக்குது, அதுகளில் ஏற்கனவே இந்த காங்கிரசும் தமிழரசு கட்சியும் எப்படி இணைந்ததோ அதே மாதிரி இந்த தமிழ் தேசிய பரப்பில் இப்பொழுது பயணித்துக் கொண்டிருக்கிற கட்சிகளுடைய இணைவும் இதுல சாத்தியமாக நினைக்கிறீங்க? அந்த இணைவு நடைபெற வேண்டும் என்பதுதான் ஏற்பாட்டாளர்களாகிய எங்களுடைய விருப்பம் எண்ணம். வெறுமனே எங்களுடைய விருப்பம் எண்ணம் மட்டுமில்லை, ஒட்டுமொத்த தமிழ் மக்களுடைய எண்ணமாக இருக்கிறது. ஆனால் இன்றைய கலை யதார்த்தம் அப்படியான ஒரு இணைவு இல்லாத சூழல் தான் காணப்படுகிறது. இதுக்கு சாத்தியமா இருக்குமா இந்த இணைவு? இப்பொழுதும் நாங்கள் அந்த இணைவை விரும்பி நாங்கள் இந்த தமிழ் தேசிய பரப்பில் இருக்கின்ற அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் கட்சி சார்பிலே எதிர்வரும் சனிக்கிழமை நடைபெற இருக்கின்ற அந்த வட்டுக்கோட்டை 50 எழுச்சி மாநாட்டுக்கு அழைப்பிதழ்கள் அனுப்பியிருக்கிறோம். அதே போல வடக்கு கிழக்கிலே பிரதிநிதித்துவப்படுத்தப்படுகின்ற தமிழ் தேசியம் சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் நாங்கள் அழைப்பிதழ்கள் அனுப்பியிருக்கிறோம். ஆனால் இந்த விடயத்தில் நீங்கள் பேசுகின்ற பொழுது, இந்த ஆரம்ப நிகழ்வுகளெல்லாம் பேசுகின்ற பொழுது, இது ஒரு கட்சி சார்ந்த நிகழ்வாக நாங்கள் ஒழுங்கமைக்க இல்லை, வெறுமனே இந்த கட்சிகளை ப்ரொமோட் பண்ணுற நிகழ்வாகவோ அல்லது ஒரு தனிக்கட்சி சார்ந்த நிகழ்வாகவோ நாங்கள் இதை ஒழுங்கமைக்கல் என்ற விடயத்தை நீங்கள் பேசியிருந்தீர்கள். ஆனால் மக்களாணை என்று பார்க்கின்ற பொழுது ஏதோ ஒரு வகையில் ஒரு கட்சியோ அல்லது நாடாளுமன்ற உறுப்பினரோ கட்டாயம் சம்மந்தப்பட்டிருப்பார். பொது அமைப்புகளுக்கு அந்த மக்களாணை இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் சொல்கிறோம். நீங்கள் சொல்கிற வட்டுக்கோட்டையினுடைய மிகப்பெரிய அளவிலான மக்களாணையும் தமிழரசு கட்சிக்கும் காங்கிரஸுக்குமான அந்த மக்களாணையை தவிர ஒரு பொது அமைப்புகளால் இந்த விஷயம் சாத்தியப்பட்டதான்னு கேட்டிங்கன்னா இல்லை. அப்போ இந்த விடயத்தில் நீங்கள் கட்சியை பெரிதளவில் முன்னிலைப்படுத்தாததுக்கான காரணம் என்னவாக இருக்கின்றது? நாங்கள் அதாவது கட்சிகளை முன்னிலைப்படுத்தாதது என்றதை விட ஒரு சிவில் சமூகங்களாக, சமய தலைவர்களாக மற்றும் பாதிக்கப்பட்ட தரப்புகள் அல்லது இளையோர் அமைப்புகளாகத்தான் நாங்கள் அனைவரும் கூட்டிணைந்து இந்த விடயத்தை முன்னெடுக்கிறோம். அப்போ வட்டுக்கோட்டை பிரகடனம் அல்லது வட்டுக்கோட்டை தீர்மானத்தை கொள்கை அளவிலே ஏற்றுக்கொண்டவர்கள்லாம் எங்களோடு இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே நேரம் அரசியல் கட்சிகளுக்கும் நாங்கள் இதிலே அழைப்பு விடுத்திருக்கிறோம். எங்களுடைய மாவட்ட மட்டத்திலே நாங்கள் உருவாக்கி இருக்கக்கூடிய ஒருங்கிணைப்பு குழுக்களுக்குள்ளே அரசியல் கட்சிகளை சேர்ந்த பிரதிநிதிகளும் அங்கம் வகிக்கிறார்கள். அப்ப அரசியல் கட்சியில் நாங்கள் விட்டு நாங்கள் செய்யவில்லை. ஆனால் அரசியல் கட்சிகள் சார்ந்து சில கட்சிகள் இதில் இணைந்து பயணிக்கிறதுக்கு அவர்கள் பின்னடிக்கிறார்கள். அவர்கள் இந்த வட்டுக்கோட்டை பிரகடனம் தீர்மானம் இது நடைமுறை சாத்தியமா, அல்லது மக்களை நீங்கள் பிழையாக வழி நடத்துகிறீர்கள், அல்லது இது பிழையான விளைவுகளை கொண்டு வர போகிறது என்ற விதமான ஒவ்வொரு கருத்தியல்களிலே ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் ஒவ்வொரு நிலப்பாட்டில் நிற்கிறபடியால அவர்கள் இதுக்குள்ள முழுமையாக இணைந்து வருவதற்கான பின்னடிப்புகளாக மக்களுக்கும் இருக்கின்றது இல்லையா? என்றால் இப்பொழுது 50 வருட காலத்தை நாங்கள் எட்டியிருக்கின்றோம் என்றால் ஒரு 2 தலைமுறைகள் கடந்திருக்கின்றன. இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு பெரும்பாலும் இருக்கின்ற அபாயம் என்று பார்த்தீங்கன்னா ஒரு சுயநிர்ணய அடிப்படையிலான, சமஷ்டி அடிப்படையிலான ஒரு உரிமையை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு அடிப்படை தத்துவத்தை இப்பொழுது கட்சிகள் புகட்டி கொண்டிருக்கின்றன. அல்லது அது சார்ந்து பயணிக்கின்ற சில சிவில் அமைப்புகள் கூட இந்த விடயங்களை புகற்ற ஒரு சூழ்நிலையை காணக்கூடிய மாதிரி இருக்கிறது. இப்போ இளைஞர்கள் இந்த நிலைப்பாட்டில் இருக்கின்றார்கள் என்றால் தனித்தமிழீழம் என்கின்ற விடயங்களை அவர்கள் கோருகின்ற பொழுதோ, அதை கேட்கின்ற பொழுதோ, அல்லது பொது வழிகளில் அது தொடர்பாக பேசுகின்ற பொழுதோ சட்ட ரீதியாக அவர்களுக்கு சில சிக்கல்கள் இருக்கின்றன. ஆக இளைஞர்கள் இப்பொழுது சமஷ்டி அடிப்படையிலான சுயநிர்ணய உரிமை என்கின்ற ஒரு கோட்டுக்குள்ளே வந்திருக்கின்றார்கள். கட்சிகள் அந்த கோட்டுக்குள்ளே வந்துகின்றார்கள். கட்சிகள் அதை புகட்டுது. இந்த நேரத்தில் நீங்கள் இந்த வட்டுக்கோட்டை தீர்மானம் சம்பந்தமான விடயங்களை பேசுகின்ற பொழுது ஒரு குழப்ப நிலை ஒன்று இளைஞர்களுக்கு ஏற்படாதா? ஆமாம், இந்த இளைஞர்கள் மற்றும் மக்கள் அல்லது கட்சிகள் இந்த சமஷ்டி நிலைக்கு வந்திருக்கிறார்கள் என்பதை விட இளைஞர்கள், மக்கள் எல்லோரும் இந்த நிலைக்கு வர வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதுதான் சரியானது என்று நாங்கள் பார்க்கிறோம். குறிப்பாக நீங்கள் சொன்னது போல 6ஆம் திருத்தச் சட்டம், பயங்கரவாத தடை சட்டங்கள் ஊடாக மக்களை அந்த சட்டங்கள் ஊடாக மக்களை அடக்கி மக்களுடைய சிந்தனைகளை, அவர்களுடைய கருத்துக்களை, அவர்களுடைய எண்ணங்களை ஒடுக்கி வைத்திருக்கக்கூடிய ஸ்ரீலங்கா அரசு ஒரு பேச்சுக்கு இந்த 6ஆம் திருத்தச் சட்டத்தையும் பயங்கரவாத தடை சட்டத்தையும் நீக்குமாக இருந்தால்
அடுத்த நாளே நீங்கள் இளைஞர்களிடமும் எங்களுடைய மக்களிடமும் சென்று அவர்களுடைய அபிப்பிராயத்தை கேட்டு பார்த்தால் அவர்கள் நிச்சயமாக தமிழீழம் என்ற விடயத்துக்கு தான் அவர்களுடைய இதயம் பதில் சொல்லும். நாங்கள் மக்களோடு சாத்தியமான ஒரு கேள்வி இருக்கு. பயங்கரவாத சட்டத்தை நீக்குறதோ அல்லது அந்த விடயங்கள் சம்பந்தமான முழுமையான அகற்றலை கொண்டாடுறதோன்ற ஒரு சாத்தியமான விடயமான ஒரு கேள்வி ஒன்று. மக்கள் ஒன்று திரளும் பொழுது மக்களால் முடியாதது எதுவுமே இல்லை. மக்கள் இப்பொழுது பயங்கரவாத சட்டத்துக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டில் இருக்கின்றார்கள் இல்லையா? எந்த மக்கள்கிட்ட கேட்டாலும் மக்கள் சார்ந்து பேசுகின்ற பொழுது இப்போ சிங்கள மக்கள் மத்தியிலேயே இந்த பயங்கரவாத சட்டம் நீக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு எடுகோல் ஒன்று இருக்கின்றது. மக்கள்கிட்ட இந்த எடுகோல் இருக்கின்றது. ஆனால் நீக்கப்படுதான்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்கா இல்லையா? அப்போ ஒரு சாத்தியமற்ற விடயம் ஒன்றொன்று நிலவுகின்ற பொழுது இந்த வட்டுக்கோட்டை தீர்மானம் சார்ந்த விடயங்களை பேசுகின்ற பொழுது இப்போ அண்மையில் கூட இந்த சங்கீத் அவர்களோட பிரச்சனையில் ஒரு விமர்சனம் ஒன்று முன்வைச்சு பார்த்தீங்கன்னா, இளைஞர்களை தமிழ் தேசிய பரப்பில் பயணிக்கிறவர்கள் ஒரு உசுப்பேத்துற வகையிலேயே செயல்படுகின்றார்கள். ஒரு பிரச்சனை என்று வந்தோன்னா பக்கத்தில் நிற்கிறார்கள் இல்லை என்ற ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுகிறது. தமிழ் தேசியம் சார்ந்த விடயங்களை கடத்தோணும், அது எங்களுடைய மிகப்பெரிய பணியாக இருக்கின்றது. கடத்துகின்ற பொழுதோ அல்லது எங்களுடைய விடுதலை போராட்ட வரலாறுகளை பேசுகின்ற பொழுதோ எப்படி ஒரு பிரச்சனை வரைக்க கொஞ்சம் இந்த பொது வழியில் இளைஞர்கள் சார்புடைய மக்கள் சார்புடைய நிற்கலை என்ற ஒரு விமர்சனம் ஒன்று முன்வைக்கப்படுகிறது. தமிழ் தேசிய கட்சிகள் மேலேயும் பொது அமைப்புகள் மேலேயும் நேரடியாகவே இந்த விமர்சனம் முன்வைக்கப்படுகின்றது. அதே மாதிரி நீங்கள் இப்போ வட்டுக்கோட்டை தீர்மானம் என்கிற விடயத்தை உள்ளே கொண்டு வாருங்கள். அது ஒரு நல்ல விடயம். மற்ற விடயங்களில் அல்லது இளைஞர்கள்ட்ட இந்த ஒரு தெளிவொண்டு பெறும். ஆனால் ஒரு குழப்ப நிலையில் இருக்கிற இளைஞர்கள் திடீரென்று இந்த விடயங்களை பொது வழியில் பேசுகின்ற பொழுது அவர்களுக்கு ஏதாவது ஒரு சிக்கல் நிலைமை வந்தால் அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும்? நிச்சயமாக அந்த இடத்துல நீங்கள் முதல் சொன்ன விடயத்தில் இந்த பயங்கரவாத தடை சட்டம் அல்லது இந்த 6ஆம் திருத்த சட்டம் இவற்றின் ஊடாக மக்கள் ஒரு அடக்குமுறைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அண்மையில் இந்த இளைஞனுடைய கைதை நீங்கள் சொன்னீர்கள். சில அரசியல்வாதிகள் தங்களுடைய சுயலாபங்களுக்காக எங்களுடைய இளைஞர்களையும் மக்களையும் தமிழ் தேசிய கொள்கை நிலப்பாட்டையும் பயன்படுத்துகிறார்கள் என்பது உண்மை. நாங்கள் அதை மறக்கவில்லை. அல்ல பொது அமைப்புகளும் சிலது பயன்படுத்தலாம், அதை நாங்கள் மறக்கவில்லை. ஆனால் இந்த அண்மையில் நடந்த இளைஞனுடைய கைது கூட போராட்டங்கள் பல்வேறு மட்டங்களிலே நடைபெற்றன. இவன் போராட்டங்களுடைய அழுத்தத்தின் காரணமாகத்தான் அவர் விடுதலை செய்யப்பட்டாரே தவிர அதற்கு வேறு வேறு காரணங்கள் சோடிக்கப்படுகின்றன. நான் கிட்டத்தட்ட ஒட்டுமொத்தத்தில் அவற்றை விடுதலைக்காக இதய சுத்தியோடு சுயநலம் இல்லாமல் இதய சுத்தியோடு ஒரு நீதிக்கான குரலாக யாரெல்லாம் பாடுபட்டார்களோ அவர்கள் எல்லாருக்குமே அந்த விடுதலை சார்ந்த விடயத்தில் பங்கு இருக்கிறது என்று நான் பார்க்கிறேன். தேசிய மக்கள் சக்தியை தான் சொன்னார். அவர் தேசிய மக்கள் சக்தியை சொல்லிவிட்டார். அது அவர் அச்சுறுத்தப்பட்டாரா அல்லது ஏன் அப்படி சொன்னார்ன்றது அவரை தான் நாங்கள் கேட்க வேண்டும். அவர் இதய சுத்தியோட செயல்படல அப்படியே இல்லை, அது எனக்கு தெரியும். அவரை தான் கேட்கணும். ஏன் அவர் அப்படி சொன்னார், அல்ல ஏன் அப்படி கருதினார், அல்ல அவர் ஒரு பதட்டத்தில் அப்படி சொன்னாரா, அது அவரை தான் கேட்கணும். அவர் இளைஞன் தானே, அவரை தான் நாங்கள் உண்மையாக கேட்கணும். அவரை கேட்காம நாங்கள் அதை பற்றி கருத்து சொல்ல இயலாது. ஆனால் என்னுடைய பார்வையில் அதுக்கு யாரெல்லாம் பாடுபட்டார்களோ அவ்வளவு பேருக்கும் அது சேரும். அது ஒரு தனி கட்சியோ ஒரு தனி நபரோ அல்ல தனியொரு அமைப்போ அல்லது தனியொரு போராட்டத்தை நடத்தின ஒரு தரப்போ அதுக்கு உரிமை கோர முடியாது. அது ஒரு விஷயம். ஆனால் இந்த போராட்டங்கள் இந்த அழுத்தம் இல்லாட்டி நிச்சயமாக அவற்றை விடுதலை நடந்திருக்குமான ஒரு கேள்வியும் இருக்கிறது. அது ஒரு பக்கம் இருக்க, இந்த பயங்கரவாத தடைச்சட்ட நீக்கத்தை பற்றி கூட நீங்கள் சொன்னீர்கள். இப்போ ஐரோப்பிய யூனியன் ஜிஎஸ்பி சலுகைக்காக பயங்கரவாத தடை நீக்க சொல்லி பெரிய அழுத்தம் கொடுத்து இப்போ அரசாங்கம் என்ன சொல்லுது, அதுக்கு பதிலாக வேறொரு சட்டத்தை கொண்டு வர சலுகை அழுத்தம் இப்போ மட்டுமே முன்வைக்கப்பட்டதில்லை, முன்னைய காலகட்டத்தில் இருந்தது. இப்போ அண்மை காலமே அப்போ அந்த காலத்தில் என்ன செய்திச்சு, நம் சிடிஏ கவுண்டர் டெரரிசம் ஆக்ட் கொண்டு வந்து அதை கைவிட்டு பிடிஏ தொடர்ந்து கொண்டு வந்துச்சு, ஆன்டி டெரரிசம் ஏடிஏ, இப்போ பிஎஸ்டிஏ. அப்போ அது ஏதோ ஒரு விதத்தில் இவையும் அதுக்கு ஒரு பதிலடியை கொடுத்து கொண்டு போயினமே தவிர அது நீக்கப்படுது இல்லை என்றது உண்மை. ஆனால் அது தொடர்ந்து அப்படியே தக்க வைக்கப்பட்டு கொண்டு இருக்குது. இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வரும்போது என்ன சொல்லிச்சுது, நாங்கள் இதை பயன்படுத்த மாட்டோம். ஆனால் இப்போ பயன்படுத்தினா தங்களை பாதுகாக்கிறதுக்கு அல்ல தங்களோட தேவைகளுக்காக அல்லது இங்கே சில கைதுகளை செய்து தென்னிலங்களில் இருக்கக்கூடிய இனவாதிகளுக்கு தீனி போட்டுக்கொண்டு பிறகு தங்கட எம்பியே போய் அவரை விடுதலை எடுத்து அவற்றை வாயாலேயே சொல்ல வச்சு தமிழ் மக்களுக்கும் தீனி போட்டு தென்னிலங்கையையும் இங்கே தமிழ் மக்களையும் ஒரே நேரம் தங்கட கட்சிகளுக்குன்ற ஒரு மிக மோசமான அரசியலை இந்த என்பிபி என்கின்ற முகமூடியை போட்டிருக்கின்ற ஜேவிபி அரசு செய்கிறது. இன்னும் தேசிய மக்கள் சக்தியால கொஞ்சம் அடிச்சோன்னு தான் இருக்கு அப்படின்னு சொல்றீங்களா? நிச்சயமா அந்த அலை அடிச்சு கொண்டு இருக்கிற விட இப்போ மக்களுக்கு நிறைய இதை பற்றிய தெளிவு வந்துட்டுது. ஏனென்றால் இந்த மயிலிட்டியில் இருக்கக்கூடிய இந்த இராணுவ வைத்தியசாலையை தனியார் காணிக்கில் கட்டுற விஷயம் ஏற்கனவே நிறுத்தப்பட்டிருந்தது. இப்போ இந்த அனுர அரசு வந்த பிறகு திருப்பி மீண்டும் கட்டுமானம் ஆரம்பிச்சிருக்கு. குருந்தூர் மேலே பாரம்பரியமாக ஆதிசிவன் வழிபாடு வந்தது. இப்போ அனுர அரசு வந்த பிறகு வர்த்தமானியில் அங்கே சைவ சமயத்துக்கான சின்னங்கள் எதுவும் இல்லைன்ற ஒரு அப்பட்டமான பொய்யை அந்த தடயங்கள் எல்லாத்தையும் அழித்து விட்டு பௌத்த இதன்று வர்த்தமானியில் பிரகடனம் கொண்டறியணும். அப்போ இந்த என்பிபி அரசு ஜேவிபி அரசு இப்போ எல்லா விஷயங்களையும் மிக மோசமாக நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதை இனவாதத்தையும் நாங்கள் இனவாதம் அல்ல மதவாதம் அல்ல என்று அவர்கள் இனவாதம் கற்கிறார்கள் மதவாதம் கற்கிறார்கள் என்று சொல்லி எல்லா தரப்புகளையும் குற்றச்சாட்டி கொண்டு தாங்களே மிகப்பெரிய இனவாதிகளாகவும் மதவாதிகளாகவும்
அவர்கள் தங்களுடைய செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகிறார்கள் என்பது இப்பொழுது மெல்ல மெல்ல மக்களுக்கு புரிய ஆரம்பித்து விட்டது. அது ஒரு பக்கம் இருக்க, இந்த வட்டுக்கோட்டை பிரகடனத்தை நாங்கள் முன்னெடுக்கும் பொழுது இந்த சட்டங்கள் இந்த மாதிரி சூழ்நிலைகள் காரணமாக எங்களுடைய இளைஞர்கள் அதுக்கு தயங்குகிறார்கள், பயப்படுகிறார்கள் அல்லது பின்வாங்குகிறார்களே தவிர இதயத்தால் எல்லாரும் சொல்லினோம் நாங்கள் மனப்பூர்வமாக அதை ஏற்றுக்கொள்கிறோம், நாளைக்கு தமிழீழம் அமையுமா இருந்தால் நாங்கள்லாம் சந்தோஷப்படுற முதலாவது ஆக்கள் என்று தான் எல்லாரும் சொல்லினோம். ஆனால் எல்லாருக்கும் இருக்கிற கேள்வி, இது நடைமுறை சாத்தியமான? அதுக்கு நான் யோசிக்கிறது, ஜெகன், ஒரு விஷயம் நடக்கும் வரை அது கற்பனையாக தான் இருக்கும், கனவாக தான் இருக்கும். நடந்தா பிறகு அது யதார்த்தமாக மாறுது. இன்னொரு விடயம் பேசுகின்ற பொழுது, நாங்கள் இந்த வட்டுக்கோட்டை தீர்மானம் சார்ந்த விடயங்களோ அல்லது எங்களுடைய தீர்வு திட்டங்கள் சார்ந்த விடயங்களோ உள்ளக பொறிமுறையை நாங்கள் எதிர்காலமும் ஏற்றுக்கொள்ளாத ஒரு சூழ்நிலை தான் எங்களுடைய நாட்டில் நிலவி கொண்டிருக்கிறது. அப்போ சர்வதேச சமூகம் சார்ந்து இந்த விஷயங்களை கொண்டு போகக்கூடிய ஒரு காலத்தின் தேவை ஒன்று இருக்கின்றது. இந்த விடயத்தை இப்போ நீங்கள் ஞாபகார்த்தமாக கொண்டு வந்தாலும் இந்த விடயங்கள் நிறைவேற்றப்பட வேண்டுமானால் சர்வதேச சமூகத்தின் பார்வை இங்கே விழ வேண்டிய ஒரு தேவை ஒன்று இருக்கிறது. ஆனால் முன்னைய காலகட்டங்களில் இந்த சர்வதேச சமூகத்தினுடைய பார்வை வட்டுக்கோட்டை தீர்மானத்திலையும் சரி, எங்களுடைய அரசியல் தீர்வுகள் சார்ந்த விஷயங்கள்லையும் சரி பட்டது. ஆனால் சரியான முறையில் நடைமுறைப்படுத்தப்பட்டதான்னு கேட்டிங்கன்னா அங்கே ஒரு ஏக்க நிலை ஒன்று இன்னுமே இருக்குது தமிழ் மக்கள் மத்தியில். அப்போ நீங்கள் இதை சர்வதேச சமூகம் சார்ந்து எப்படி கொண்டு போக போகிறீங்க? இந்த விடயங்கள் உண்மையில் இந்த வட்டுக்கோட்டை இப்போ நாங்கள் செய்ய இருக்கிற இந்த எழுச்சி மாநாடுக்கான அழைப்புதல்கள் அனைத்து வெளிநாட்டு தூதரகங்களுக்கும் ஐநா உள்ளிட்ட சர்வதேச அமைப்புகளுக்கும் உத்தியோகபூர்வமாக நாங்கள் அனுப்பி வைத்திருக்கிறோம். அவர்களும் அதுக்கான தொடர்பாடலை எங்களோட தொடர்புபடுத்தி கொண்டு இருக்கிறார்கள். வாழ்த்து செய்திகள் அனுப்புகிறார்கள், தங்களுடைய வருகையா இல்லையான்றதை உறுதிப்படுத்துகிறார்கள். அந்த செயற்பாடு நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதே போல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய, தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தமிழ் கட்சிகளுக்கும், தமிழ் தேசிய செயற்பாட்டாளர்கள், மக்கள் இயக்கங்களுக்கும், அதை சார்ந்த தலைவர்களுக்கும் இதுக்கான அழைப்பு கடிதங்கள் எல்லாம் உத்தியோகபூர்வமாக நாங்கள் அனுப்பியிருக்கிறோம். அவர்களும் எங்களோட அதுக்குரிய தொடர்புகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஜூம் ஊடாக அல்ல வேறு காணொலிகளூடாக கூட தாங்கள் இணைவதாக தங்களுடைய விருப்பங்களை எல்லாம் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அந்த விதத்திலே நாங்கள் முடிந்தளவு இந்த விடயத்தை நாங்கள் முன்னெடுக்கிறோம், இந்த நோக்கத்துக்காக முன்னெடுக்கிறோம் என்கின்ற விஷயத்தை தமிழகத்திலும் சர்வதேசமயப்படுத்துகின்ற விஷயத்திலேயும் எங்களாலான முயற்சிகளை நாங்கள் முன்னெடுத்து கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த மாநாட்டோடு இது நிறைந்துவிட போவது இல்லை. தொடர்ந்து இந்த ஒரு வருடத்துக்கும் பல்வேறுபட்ட நிகழ்ச்சி திட்டங்களை நாங்கள் தொடர்ச்சியாக முன்னெடுக்க இருக்கிறோம். இந்த வட்டுக்கோட்டை 50 பிரகடனம் என்பது கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கான ஒரு நிகழ்ச்சி திட்டமாக அதை இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே இன்னொரு விடயமாக பார்க்கும் பொழுது, பொதுவாக சர்வதேச நாடுகளோ சர்வதேச சமூகமோ அரசை சார்ந்துதான் அவர்கள் செயற்படுகிறார்கள். அரசுக்கு அரசு ஆதரவு என்ற ஒரு அடிப்படையில் ஸ்ரீலங்கா அரசு சார்ந்த நிலைப்பாட்டை தான் பொதுவாக எல்லோருமே எடுக்கிறார்கள். அதுதான் நிலைப்பாடு இருக்கிறது, அதுதான் யதார்த்தமாக இருக்கிறது. அப்போ அந்த நிலைப்பாட்டில் அவர்களுக்கு எப்பொழுது ஒரு தேவை வருகிறதோ அப்பொழுதுதான் அவர்கள் எங்களை தேடி வர போகிறார்கள். இதுதான் இன்றைக்கு நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் அந்த தேவையை உருவாக்குற சாத்தியக்கூறு இருக்கா? இந்த நிலைமையில நாங்கள் இருக்கிறோமான்றவர்கள் இருக்கு. ஆனால் அதுக்கு எங்களுடைய மக்களை நாங்கள் தயார்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அப்ப எங்களுடைய மக்களை என்று சொல்லும் பொழுது தாயகத்திலே இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களாக இருக்கலாம், புலம்பெயர்ந்து வாழுகின்ற எங்களுடைய மக்களாக உறவுகளாக இருக்கலாம், அல்லது தமிழகத்திலே எங்களுடைய விடயங்களுக்கு ஆதரவு தரக்கூடிய தமிழ் தேசிய நிலப்பாட்டில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கலாம், அல்லது தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய சிங்கள முற்போக்கு சக்திகள் தமிழ் தேசிய நிலப்பாட்டுக்கு ஆதரவளிக்கக்கூடிய சக்திகளை தயார்படுத்துகின்ற விடயமாக கூட இருக்கலாம். அப்போ இந்த தயார்படுத்தல் ஒரு ஒருங்கிணைந்த ரீதியிலே நடைபெறும் பொழுது அதனை துரதிர்ஷ்டவசமாக எங்களுடைய அரசியல் தலைவர்கள், தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள் செய்யவில்லை என்று தான் நான் சொல்லுவேன். அப்போ அந்த ஒரு விடயத்தை தயார்படுத்தலை நாங்கள் செய்யும் பொழுது, எங்களுடைய மக்கள் ஒரு தேசமாக திரளும் பொழுது, அந்த திரட்சி நடைபெறும் பொழுது, மக்களுக்கும் சரியான ஒரு அரசியல் விழிப்புணர்வு ஊட்டப்படும் பொழுது, நிச்சயமாக எங்களுக்கு ஒரு பலம், ஒரு கட்டமைப்பு, ஒரு மக்கள் அமைப்பு வரும் பொழுது, சர்வதேசமாக இருக்கட்டும் அல்லது தென்னிலங்கை ஸ்ரீலங்கா அரசாக இருக்கட்டும், எல்லோருமே எங்களுடன் சில விடயங்களை கலந்தாலோசிக்க வேண்டிய தேவை ஏற்படும். எங்களை மீறி அவர்கள் செயற்பட முடியாத நிலை தமிழர் தாயகத்திலே ஏற்படும். அப்போ அந்த நிலையை நோக்கித்தான் எங்களுடைய பயணம் அமைந்திருக்கிறது. இந்த விடயங்கள் சார்ந்து பார்க்கின்ற பொழுது இன்னொரு வகையில் இந்த கட்சிகளை ஒன்றிணைக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு சிவில் சமூக குழுக்கள்கிட்ட இருக்குது. ஏனென்றால் அந்த ஒன்றிணைவென்றது இப்போ மக்கள் அண்மை காலமாக எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற பெரிய ஒரு விடயமாக இருக்கின்றது. ஏன்னா முதல் கட்சிகள் ஒன்றிணையணும் என்று ஜோதிச்சோம், இப்போ கட்சிக்குள்ளேயே பிரச்சனை, அந்த கட்சி எப்போ ஒன்றிணையும் என்ற ஒரு நிலைப்பாட்டை தான் மக்கள் இருக்கின்றார்கள். ஆனால் சிவில் சமூக செயல்பாட்டாளர்கள் இந்த நிலைமையை மறந்துட்டார்களோ? பொதுவாக நான் வெறுமனே P2P மட்டுமே குற்றம் சுமத்தேன். சிவில் சமூக செயல்பாட்டாளர்கள் இந்த நிலைமையை மறந்து ஒன்று கட்சி சார்ந்து நடக்கின்றார்கள், ஒரு தனி கட்சி சார்ந்து நடக்கின்றார்கள், அல்லது
அந்த கட்சியை ஒன்றிணைக்காமல் விடுறது தான் நாங்கள் அரசியல் செய்வதற்குரிய ஒரு வகிபாகத்தங்களுக்கு உருவாக்கும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டில் சிவில் சமூக செயல்பாட்டாளர்கள் செயல்படுகின்றார்கள் என்ற ஒரு விமர்சனம் ஒன்று முன்வைக்கப்படுகிறது. அதே மாதிரி இந்த வட்டுக்கோட்டை தீர்மானம் முன்னைய காலகட்டங்களில் எப்படி கட்சியை ஒன்றிணைச்சதோ அதே மாதிரி ஒன்றிணைக்கும் என்ற ஒரு நிலைப்பாட்டை நீங்கள் கூறியிருந்தீர்கள். ஆனால் இந்த தீர்மானத்தினுடைய ஆரம்ப நிகழ்வுகளில் கூட கட்சிகள் ஒன்றிணையாத ஒரு நிலைப்பாடு தான் இருந்தது. இப்பொழுது கூட இந்த விடயங்களை பேசுகின்ற பொழுது ஒரு பிரதான கட்சி ஒன்றிணையாத ஒரு செயல்பாடு ஒன்று இருக்கின்றது என்ற ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுகின்றது. ஆகவே இந்த கட்சி ஒன்றிணைப்பு என்ற விடயத்தை P2P சரியாக செய்து கொண்டிருக்கின்றதா? ஆமாம், நிச்சயமாக உங்களுடைய கேள்வியிலே சில சிவில் சமூகங்கள் கட்சிகள் சார்ந்துதான் நேரடியாகவோ மறைமுகமாகவோ செயற்படுகிறார்கள் என்பது உண்மை. அது நடக்குது, அது இருக்கத்தான் செய்யும். அடுத்தது, சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் இந்த கட்சிகளை ஒருங்கிணைக்கிற முயற்சிகளை விட்டு விட்டார்கள். அப்பொழுதுதான் தாங்கள் அரசியல் செய்யலாம் என்றும் ஒரு சிலர் இருக்கணுமோ எனக்கு தெரியாது. ஆனால் எங்களுடைய பார்வை அல்லது P2P இயக்கத்தினுடைய பார்வை எப்படி இருக்கிறது என்றால், அரசியல் கட்சிகளை ஒருங்கிணைக்கிற முயற்சிகளை பல்வேறு கட்டங்களிலே நாங்களும் ஏதோ ஒரு விதங்களில் ஒவ்வொரு விதங்களில் P2P போராட்டமாக இருக்கலாம், தமிழ் மக்கள் பேரவையாக இருக்கலாம், பொது வேட்பாளர் விடயமாக இருக்கலாம், பல்வேறு கட்டங்களிலே அதற்கான முயற்சிகள், பேச்சுவார்த்தைகள், கூட்டங்கள் எல்லாமே நடைபெற்று இப்பொழுது ஒரு சலிப்புத்தன்மை வந்துவிட்டது சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் மத்தியிலே. இந்த அரசியல் கட்சிகளை இவர்களை நாங்கள் ஒன்றிணைக்க முடியாது, இவர்கள் எல்லாம் ஒரு சுயநலவாதிகளாக இருக்கிறார்கள். ஈவன் மக்கள் கூட அந்த நிலப்பாட்டுக்கு வந்ததுதான் இன்று JVP போன்ற கட்சிகள் யாழ்ப்பாணத்திலேயே 3 பாராளுமன்ற உறுப்பினர்களை பெறுவதற்கு காரணமாக அமைந்து விட்டது. அப்போ அந்த சூழ்நிலையில் சலிப்படைந்து இவர்களை ஒன்றிணைக்க எடுக்கின்ற முயற்சிகளுக்கு நாங்கள் செலவழிக்கிற நேரத்தையும் சக்தியையும் விட மக்களுக்கு சரியான அரசியல் விழிப்புணர்வை ஊட்டி மக்களை வழிப்படுத்துகின்ற நெறிப்படுத்துகின்ற செயற்பாடுகளை செய்வது கூட பயனுள்ளது என்று சில சிவில் சமூகங்கள் கருதி அந்த முயற்சியை முன்னெடுக்கிறார்கள். அதுக்கும் மேலதிகமாக நீங்கள் நிறைவாக கேட்ட விடயம், வட்டுக்கோட்டை பிரகடனம் அல்லது இப்போ எடுக்கிற முயற்சிகளில் கூட எல்லா கட்சிகளும் இதுக்கு இணைஞ்சு வர்றதாக இல்லை. ஒரு பிரதான கட்சி கூட இதற்கு தள்ளித்தான் நிற்கிறது, இதுக்கு இணையவில்லை என்ற விடயத்தில் உண்மை இருக்கிறது. ஆனால் எங்களிடம் இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு என்னென்றால், நாங்கள் இந்த வட்டுக்கோட்டை 50 ஏற்பாட்டு குழு என்ற அடிப்படையில் அதில் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடியவர்கள், மாவட்ட மட்ட ஒருங்கிணைப்பு குழுவில் இருக்கக்கூடியவர்கள், சமய தலைவர்கள் இருக்கிறார்கள், ஆயர்கள் இருக்கிறார்கள், ஆதீனங்கள் இருக்கின்றன, குருக்கள்மார் இருக்கிறார்கள், பல்கலைக்கழக மாணவர்கள், இளைய மாணவர்கள் இருக்கிறார்கள், பாதிக்கப்பட்ட தரப்புகள், வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் சங்கம் போன்ற அமைப்புகள் இதுக்குள்ளே இருக்கிறார்கள், வேறு சிவில் சமூகங்கள் அமைப்புகள் இதுக்கு இருக்கிறார்கள், இப்படி பல்வேறுபட்ட பிரதிநிதிகள், கிராம மட்ட அமைப்புகள் இதுக்கு இருக்கின்றன, இளைஞர் கழகங்கள், விளையாட்டுக் கழகங்கள், மாதர் சங்கங்கள் போன்ற அமைப்புகள், வர்த்தகர் சங்கங்கள், இப்படி போன்ற அமைப்புகள் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் ஒவ்வொரு வித ஊடகவியலாளர்கள் எல்லாரும் இணைந்திருக்கிறார்கள். இதில் அந்த ஒரு கட்டமைப்பு தான் 8 மாவட்டத்திலும் உருவாக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த முயற்சியை நாங்கள் முன்னெடுக்க தமிழ் தேசிய பரப்பில் இருக்கிற எல்லா கட்சிகளுக்கும் அழைப்பு விடுத்து கொண்டு இருக்கிறோம். இப்போ தயங்கிறோம், நாங்கள் இதை தொடர்ந்து முன்னெடுக்க மக்கள் மத்தியில் இந்த விஷயத்தை கொண்டு செல்லும் பொழுது, மக்கள் ஆதரவு இதுக்கு பெருகும் பொழுது, படிப்படியாக எல்லாரும் விரும்பியோ விரும்பாமலோ வர வேண்டிய ஒரு நிலை ஏற்படும். அதனால P2P போராட்டத்தில் நாங்கள் சிறப்பாக பார்த்தோம். ஆரம்பத்தில் எல்லாரும் இருக்கையில், நிறைவில் எல்லாரும் இருந்துச்சுன்னா. அப்போ அந்த மாதிரி இந்த ஒரு வருட பயணத்திலும் அப்படி ஒரு ஒற்றுமையை இந்த ஒரு வருட பயணத்தினுடைய நிறைவிலே ஏற்படுத்த முடியும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. ஆனால் மக்கள் ஆதரவு என்பது வேறு, மக்கள் ஆணை என்பது வேறு. இந்த 2 விடயங்களையும் நாங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஏனால் இந்த தனி தமிழீழம் போராட்டம் சார்ந்த விடயங்கள், தனித்தமிழீழம் என்ற கோட்பாட்டை ஒரு ஆயுத போராட்டமாக முன்னெடுத்தவர்கள் கூட இந்த மக்கள் ஆணையை விரும்புகின்ற ஒரு நிலைப்பாடு ஒன்று இருந்தது. அதற்குரிய பிரதான காரணமாகத்தான் இந்த கட்சிகளை ஒன்றிணைத்தல் என்ற நிலைப்பாட்டில் துணிந்து செயல்பட்டார்கள். இப்போ அடுத்த மிகப்பெரியான எப்படி வட்டுக்கோட்டை தீர்மானத்தில் மக்கள் ஆணை அமோகமாக கிடைச்சதோ, அதற்கு பிறகு இந்த கட்சிகள் ஒன்றிணைத்த பிறகு மிகப்பெரிய அளவிலான மக்கள் ஆணை கிடைச்சது. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். விடுதலை புலிகள் அமைப்பினர் கட்சிகள் எல்லாத்தையும் ஒன்றிணைத்த பிறகு அடுத்த ஆணை வந்து மக்கள்கிட்ட இருந்து கிடைச்சது. ஆக இந்த விடயங்களை வைத்து பார்க்கின்ற பொழுது மக்களுடைய ஆணை கட்டாயம் தேவை இல்லையா? அதுக்கு கட்சிகள் தேவை. அப்போ கட்சிகள் ஒன்றிணைக்க வேண்டிய ஒரு தேவை ஒன்று இருக்கு. அதை நாங்கள் சாதாரணமாக கடந்து விட முடியாது. இல்லை, அந்த இடத்துல அவரை ஒன்றிணைக்க முடியாது, அதால் நாங்கள் கடந்து போகிறோம். ஆனால் மக்கள் அதை எதிர்பார்க்கல. இல்லை, அது அந்த இடத்துல இந்த மக்கள் ஆணை என்பது நீங்கள் கருதுகின்ற அடிப்படையில் பாராளுமன்ற தேர்தல் அல்லது மாகாண சபை தேர்தல் அல்லது மாநகர சபை, நகர சபை, பிரதேச சபை, உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் ஊடாக மக்கள் பிரதிகள் தெரிவு செய்யப்படுகிறார்கள், அதனூடாக மக்கள் ஆணை வருகிறது என்றதுக்கு அப்பால் ஒரு பொது வாக்கெடுப்பு அல்லது சர்வஜன வாக்கெடுப்பு நடத்தப்படும் பொழுது அதற்கு மக்கள் ஆணை வழங்கும் பொழுது அது கொள்கை சார்ந்த விடயங்களிலே மிக தெளிவு ஏற்படுது. உதாரணமாக, எங்களுக்கு தனிநாடு வேண்டுமா அல்லது வேண்டாமா என்றொரு பொது வாக்கெடுப்பு நடத்தப்படுமாக இருந்தால் அதற்கு மக்கள் கொடுக்கக்கூடிய ஆணை
தனிநாடு தான் வேண்டும் என்ற ஒரு மிக பெரும்பான்மை ஆணை கொடுத்தார்கள். அது ஒரு மக்கள் ஆணை. இப்போ இலங்கையில கூட ஒட்டுமொத்த இலங்கையின் சட்ட அமைப்பு எடுத்தீங்கன்னா கூட சில தீர்மானங்கள் அரசியலமைப்பில் மாற்றம் கொண்டு வரணும் என்றால் பாராளுமன்ற 3/2 பெரும்பான்மையை தவிர சர்வஜன வாக்கெடுப்பு முழு இலங்கையிலே நடத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அப்ப அந்த அடிப்படையில இப்போ எங்கள் மத்தியில் மக்களால் தெரிவு செய்யப்படுற பிரதிநிதிகள் அவர்கள் அதுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்துக்கிறார்கள் என்றது நாங்கள் இந்த 77ஆம் ஆண்டு மக்கள் ஆணை என்று சொல்றது அந்த பொது தேர்தலில் நின்ற கட்சிகள் தமிழரசு கட்சி அல்ல காங்கிரஸ் கட்சியாக இருக்கலாம், அவர்கள் தேர்தல் மேடையில் வச்ச அந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தின் அடிப்படை விஷயம் தனிநாடு அல்ல தமிழ்லன் தான் எங்கட கோரிக்கை என்று அதைத்தான் தேர்தல் விஞ்ஞாபனமாக முன்வைத்து மக்கள் ஆணை கொடுத்தது அந்த கட்சிகளுக்கோ அந்த கட்சி சார்ந்த பிரதிநிதிகளுக்கோ என்பதை விட அந்த அவர்கள் ஊடாக அந்த மக்கள் ஆணை என்பது அந்த தனிநாட்டுக்கு அல்லது தமிழீழத்துக்கு தான் அங்கே மக்கள் ஆணை வழங்கப்பட்டிருக்கிறது. கொள்கை அடிப்படையிலான மக்கள் ஆணை. இப்ப மேற்கு உலகு என்ன செய்கிறது என்றால், மேற்குலக ராஜதந்திரிகள் வந்தா மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகளை தான் நாங்கள் ஜனநாயக ரீதியில சந்திப்போம் என்று பாராளுமன்ற உறுப்பினர்களை மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகளை சந்திக்கணும். இதே மேற்குலகிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்கள் நீதிப்படியா நடக்கிறீர்கள்? 2009 முள்ளிவாய்க்காலில் இவ்வளவு இது நடக்கும் பொழுது நீங்கள் நீதிப்படியாக நடந்தீர்கள், மனச்சாட்சிப்படியாக நடந்தீர்கள்? இல்லை, நீங்கள் ராஜதந்திரம் என்ற பேரில் உங்களோட சுயநலம், உங்களுக்கு தேவை இருந்தால் நீங்கள் அதை செய்கிறீங்க, இல்லையென்றா பேசாமல் விட்டுட்டு போகிறீங்க. உங்களோட ஒத்து வரக்கூடிய மக்கள் பிரதிநிதிகளை உங்களோட இணைச்சு கொண்டு அவர்களை நீங்கள் ஆதரவு செய்கிறீர்கள், உங்களோட எதிர்த்து வர்ற மக்கள் பிரதிநிதிகளை பேசாமல் விட்டுட்டு போகிறீங்க பொதுவாக பார்க்கும் பொழுது. அப்போ அந்த இடத்துல கூட இந்த மக்கள் ஆணை என்பது ஜனநாயக வீதியில் நீங்கள் இதெல்லாம் கதைச்சாலும் நீங்கள் இதே சுத்தியோட ஜனநாயகம் அப்படி நடக்கவில்லை. ஆகவே இதெல்லாம் அரசியலோடு தேவைப்படுது. இல்லை, அந்த அரசியல் நான் செய்கிறத பிள்ளைன்னு நான் சொல்ல இல்லை, செய்கிறது பிள்ளைன்றதை விட சிவில் அமைப்புகளுக்கும் அந்த அரசியல் தேவை இல்லையா? இல்லை, சிவில் அமைப்புகளை நான் எப்படி பார்க்குறேன், நேரடியாக கட்சியில் நாங்கள் சப்போர்ட் பண்ணல, ஒரு கட்சிக்கு ஆதரவில்லை என்று வெளியில் சொல்லலாம். நாங்கள் நேரடி அரசியலில் விருப்பம் இல்லை, வெளியில் நின்றோடைய அரசியல் செய்கிறோம் என்று சொல்லலாம். ஆனால் மக்கள் என்கின்ற வருகின்ற பொழுது, ஒரு ஜனநாயக சமூகம் என்று வருகின்ற பொழுது, ஒரு அரசு என்று வருகின்ற பொழுது நேரடி அரசியல் தேவைப்பட்ட ஒரு விடயமாகத்தான் இருக்கு. இல்லை, அந்த இடத்துல சிவில் சமூகங்கள் மக்கள் மத்தியில் ஒரு சரியான விழிப்புணர்வை ஏற்படுத்தின பிற்பாடு சிவில் சமூகங்கள் கையை காட்டலாம். அரசியல் கட்சிகளாக இருக்கக்கூடியவர்கள் அல்லது மக்கள் இயக்கமாக உருவானதுக்கு பிறகு அந்த சிவில் அமைப்புகள் என்று சொல்லக்கூடிய, நாங்கள் சிவில் அமைப்பு என்ற வார்த்தையை விட மக்கள் இயக்கம் என்ற வார்த்தையை கூட பொருத்தமாக பயன்படுத்தலாம். இல்லை, மக்கள் அமைப்பில் மக்கள் இயக்கம் அல்லது அரசியல் இயக்கம் என்ற ஒரு மக்கள் இயக்கமாக செயல்படும் பொழுது இப்போ இந்த எதிர்காலத்தில் அந்த மக்கள் இயக்கம் சார்ந்த ஒரு பிரிவே அரசியல் கட்சியாக உருவாக வேண்டிய தேவை வரும். பிரதானம் நேரடி கட்சி அரசியல் ஒன்று தான் அது வரும், அல்லது அது வரைக்கும் ஒரு அழுத்த குழுவாக இருந்து அரசியலை தீர்மானிக்கிற ஒரு சக்தியாக இந்த மக்கள் இயக்கம் அது வரைக்கும் செயற்படும். தானே ஒரு கட்சியை உருவாக்கித்தான் செய்யணும் என்று இல்லை. அப்ப அந்த கருத்துருவாக்கம் சரியான விதத்தில் மக்கள் மத்தியில் முன்னெடுக்கப்பட்டால் அதற்கு யார் பொருத்தமானவர்கள் என்ற கை காட்டப்பட்டால், திசை காட்டப்பட்டால், கை காட்டுறதுக்கு ஒரு ஒன்றிணைவு ஒன்று தேவை. அந்த ஒன்றிணைவின் அடிப்படையில் தொடர்ந்து செயல்படுவதற்கு தயாராக இருக்கிறதா என்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்கிறது. இல்லை, யார்? சிவில் அமைப்புகள். சிவில் அமைப்புகள். இப்ப சிவில் அமைப்புகளுக்கு இடையிலேயுமே பிரச்சனைகள், சவால்கள் இருக்கின்றன. அதுக்குள்ளேயே போட்டிகள் இருக்கு, பொறாமைகள் இருக்கு. இவர் யார் எங்களுக்கு சொல்றது, இல்லை இந்த அமைப்பு என்னதுக்கு செய்யறது, இது யார் முன்னுக்கு நின்று செய்யறது, அவர் எப்படி இப்படி பலவித, எல்லாம் மனித மனங்கள் தானே. அரசியல் கட்சிகளாக இருந்தாலும் சரி, சிவில் அமைப்புகளாக இருந்தாலும் சரி, எல்லா மனிதர்கள் தான் எல்லாத்திலையுமே இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். மனித மனங்களுக்குள்ளே இந்த போட்டிகள், பொறாமைகள், ஆசைகள், பல்வேறு விஷயங்கள் இருக்கின்றன. அப்ப அந்த சிவில் அமைப்புகள் எல்லாத்தையும் ஒருங்கிணைப்பதில் கூட பலவித சவால்கள், சிவில் அமைப்புகளுக்கு இடையே கொள்கை நிலப்பாட்டிலே வெவ்வேறு கொள்கையில் இருப்பவர்கள், வெவ்வேறு முறையில் இருப்பவர்கள் மற்றும் சில சிவில் அமைப்புகள் ஒரு அரசு சார்பற்ற நிறுவனங்களாக சில நாடுகளுடைய நிதியுதவிகளை பெற்று செய்யப்படும் போது அவைக்கு சில வரையறைகள் இருக்கின்றன. இப்படி அதுக்குள்ளேயே பலவிதமான வகைப்பாடு இருக்க ஓரளவுக்கு எல்லோரையும் ஒருங்கிணைச்சு செய்யும் பொழுது அவர்கள் தொடர்ச்சியாக இந்த அரசியல் தமிழ் தேசிய பரப்பில் இருக்கிற அரசியல் கட்சிகளுக்கு கட்சி அரசியலை கடந்து மக்களுடைய பிரச்சனை என்று வரும்பொழுது நீங்கள் ஒன்றுபட்டு நிற்க வேண்டும், ஒரே கொள்கையை முன்னெடுக்க வேண்டும், தமிழர்களுடைய அரசியல் தீர்வு, ஈழத்தமிழர்களுடைய அரசியல் தீர்வு என்று வரும் பொழுது ஒரே கோட்பாட்டை அனைவரும் சொல்ல வேண்டும் என்ற அழுத்தத்தை காலத்துக்கு காலம் இந்த சிவில் அமைப்புகள் அரசியல் கட்சிகளுக்கு கொடுத்து கொண்டுதான் இருப்பார்கள். ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளாமல் அல்லது மதிக்காமல் தாங்கள் நினைப்பதுதான் சரி என்றும் தங்களுடைய வழியிலே நடக்கின்ற ஒரு நிலைப்பாட்டையும் தான் அரசியல் கட்சிகளும் இதுவரை காலமும் முன்னெடுத்து வந்திருக்கிறார்கள். ஆகவே இந்த இடத்திலே அரசியல் கட்சிகள், சிவில் அமைப்புகள் என்ற வகைவாகத்துக்கு அடுத்தபடியாக மிக பெருமளவில் இருப்பவர்கள் மக்கள், சாதாரண மக்கள், பொதுமக்கள். அப்ப சிவில் அமைப்புகள் இந்த பொதுமக்கள் மத்தியில் ஒரு சரியான விழிப்புணர்வை ஏற்படுத்தி வட்டுக்கோட்டை பிரகடனம் என்றால் என்ன,
நாங்கள் ஒரு தனி நாட்டை தனியரசை கோருவது என்பது, வட்டுக்கோட்டை பிரகடனம் என்பது பிரிவினைவாதம் அல்ல. தமிழீழத்தை கோருவது பிரிவினை அல்ல. நாங்கள் இழந்த இறைமையைத்தான் திருப்பி கேட்கிறோம். போர்த்துகீசர், ஒல்லாந்தர், ஆங்கிலேயர் வருவதற்கு முன்பு தமிழ் ராஜ்யம் தனி ராஜ்யமாக இங்கே இருந்தது. அப்போ அந்த ராஜ்யத்தை, அந்த இழந்த அரசைத்தான் நாங்கள் மீண்டும் கேட்கிறோம். இது எங்களுடைய இறைமையை நாங்கள் கேட்கிறோம். இறைமை என்பது மக்களால் தீர்மானிக்கப்படுவது, சட்டங்களால் தீர்மானிக்கப்படுவது அல்ல. சுயநிர்ணய உரிமை என்பதும் மக்களுடைய அடிப்படை விஷயமாக இருக்கிறது. ஐக்கிய நாடுகள் சபையினுடைய தீர்மானம் 1514 இருக்கலாம், காலனித்துவ மற்றும் குடியுரிமை சட்டங்கள் ஐநா சபையின் சட்டங்களாக இருக்கலாம், சர்வதேச சட்ட நியமங்கள் எல்லாமே இறைமையையும் சுயநிர்ணய உரிமையையும் முழுமையாக ஏற்றுக்கொள்ளுகின்றன. கருத்து சுதந்திரம், பேச்சு சுதந்திரம் பூரணமாக அனைவருக்குமே இருக்கிறது. ஆகவே அந்த அடிப்படையிலே இதை கோருவது என்பதும், இதற்காக நாங்கள் அனைவரும் செயற்படுவது என்பதும் எந்த விதத்திலும் அது ஒரு பிரிவினைவாதமோ பயங்கரவாதமோ அல்ல என்ற அடிப்படை விஷயங்களை எங்களுடைய மக்களுக்கு முன்னெடுத்து செல்லும் பொழுது, வட்டுக்கோட்டை பிரகடனம் ஒரு சாதியமற்ற, சமயச்சார்பற்ற, பொருளாதார ரீதியிலே ஏற்றத்தாழ்வு அற்ற, சமூக ரீதியிலே பிரதேச ரீதியிலே வேறுபாடற்ற ஒரு சோசலிச சம உடைமை கொள்கையுடைய ஒரு தமிழீழம்தான் தனி குடியரசாக வட்டுக்கோட்டை பிரகடனம் பிரகடனப்படுத்தி நிற்கிறது. அதன் அம்சங்களை மக்கள் மத்தியில் கொண்டு செல்லும் பொழுது, அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் பொழுது நிச்சயமாக அந்த விஷயத்தை நோக்கிய ஒரு தெளிவான பார்வை மக்களுக்கு கிடைக்கும். கட்டாயம். உண்மையிலேயே நிறைய விடயங்கள் கலந்துரையாட இருக்கிறோம். ஒரு ஆரோக்கியமான கலந்துரையாடல் இருக்கும் என்று நம்புகின்றோம். இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி ஜெகன், நன்றி ஐபிசி நேயர்களே. அனைவரையும் நாங்கள் இந்த மாநாட்டுக்கு அன்புரிமையோடு அழைத்து நிற்கின்றோம். தொடர்ந்து இணைந்திருக்கலாம். இதே மாதிரி ஒரு காத்திரமான தலைப்போட ஒப்பீனியன்ல சந்திக்கின்றோம். நன்றி. ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.